நடிகர் விஜய் அவர்கள் நேற்று அவருடைய அரசியல் கட்சி உருவாக்கி இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய அறிக்கையை நீங்கள் படித்து பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெற்றி கழகத்து பக்கத்தில் இக்கு விட்டுட்டாரு, பணிவான வணக்கங்கள் வணக்கம் போடலை அப்படிங்கிற நிறையா தவறுகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி என்னென்ன நிறைய விஷயங்கள் அவர் சார்ந்த ஒரு கட்சி சார்ந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? இது நேற்று வீடியோவில் பேசும்பொழுது இது நான் பேசின ஃபஸ்ட்டு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். அது அறிக்கையில் உள்ள தவறுகள். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர் வச்சுட்டு வராங்க. இப்போ கட்சி பேர்லேயே அவ்வளோ தவறுகள் இருக்கும் பொழுது அதை சரிபார்க்கறதுக்கே அங்கே ஆள் இல்லையா? அல்லது அதை சரிபார்க்க தெரியாத சில சமஸ்கிருத வித்வான்களை நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அதுக்கு பின்னாடி உள்ளது. அதை நேரடியாக கேட்காம எங்களுடைய பாணியில கிண்டல் கேள்வியாக நாங்கள் வச்சோம். அது இந்த சந்திப்பிழைகளை பார்க்குறதா அவங்களுடைய வேலையானு சில பேர் கேட்கலாம். அவர்கிட்ட விமர்சனம் பண்ண வேண்டிய கருத்து ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதை விட்டு இந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழை இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உருட்டுறீங்களா? அவசரத்தில் நாம் எழுதும் பொழுது கூட சில இடங்களில் வந்து இந்த நாவை யூஸ் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை இருக்கும். அது தன்னகரமா டன்னகரமாங்கிறது பெரிய பிரச்சனை இருக்கும். மாற்றி மாற்றி போட்டுருவோம். நாங்களுமே தவறு பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். சில இடங்களில் டிக்ஷனரியில் வர்றதை அப்படியே எடுத்துக்குவோம், அதுலேயும் சில தவறுகள் நடக்கும். பட் இதில் இந்த சந்திப்பிழைகளை குறிப்பாக சொல்கிறது அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நாங்கள் வந்து ரவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் அல்ல. அதுக்கு பின்னாடி நாங்கள் கேட்க வர கேள்வி என்னன்னாக்கா, அப்போ கட்சியினுடைய பெயர் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு இருக்குது. இதை திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுக்கும் திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் திராவிடர் முன்னேற்ற கழகம்னு போட்டிங்கன்னா அதனுடைய அர்த்தமே வேறு, திராவிட முன்னேற்ற கழகம்னா அதனுடைய அர்த்தம் வேறு. இப்போ இந்த அர்த்தம் கூட தெரியாமல் நீங்கள் பேரை வந்து ஒரு இரு சேர்த்தோ அதை இரு விட்டுட்டோ ஒன்று போடுறீங்க அப்படின்னாக்கா அதோட அர்த்தமே வேறையாக மாறிடும். அந்த மாதிரி தான் நம்ம இங்கே கேட்குறோம். அப்போ கட்சியினுடைய பெயர்லேயே உங்களுக்கு எழுத தெரியலையே தமிழில், அது இக்கு வருமா வராதா அப்படிங்கிறது கூட தெரியலன்னா அப்போ உங்களுக்கு பின்னாடி எந்த சமஸ்கிருத வித்வான்கள் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி தான் அந்த நீங்கள் சொன்ன அந்த சந்திப்பிழை. அப்புறம் வணக்கங்கள் வராது, வணக்கம்னு தான் வரும் அப்படின்னு கிளாஸ் எடுத்ததெல்லாம் அது அதனோட உள்ள அர்த்தம் அதுதான். சிறு சிறு பிழைகள் இருந்தாலுமே இளைஞர்களுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நிறையா இருக்குது. கட்சி பேர்லேயே வெற்றி கழகம் வச்சுட்டாரு, கண்டிப்பாக வெற்றி பெறும் தான் எல்லா இளைஞர்களும் பேசிக்கொள்கிறாங்க. அது பற்றி உங்களோட கருத்து என்ன? அது நடிகர் ரசிகன் அப்படிங்கிறது அது தனி. ஆனால் அரசியலாக வரும்பொழுது சில கருத்துக்களை நான் இங்கே சீனியராக இருக்கேன், அதனால் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் ஏன் பிஜேபிக்கு வாழ்த்து சொன்னோன்னா, இவரை முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறது பிஜேபி தான் பின்னாடி இருந்துக்கிட்டு அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு அறிக்கையை வச்சுக்கிட்டுமே நம்மளால் அதை சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு போக போக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன பேசுகிறாரு, யாருக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து புரிஞ்சுப்பீங்க. நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுல இக்கு விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன், அப்புறம் வணக்கங்கள்னு வராது வணக்கம்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டுமே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பார்வை இருக்குது. வெறுமனே இந்த சந்திப்பிழை அப்புறம் வந்து இந்த டன்னகரம் படையெல்லாம் சாதாரணமாக நாமளுமே இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அவ்வளோ பெரிய தமிழ் புலவர்கள் நம்ம. ஸோ அதை முன்னாடி நிறுத்தி அவரை காலி பண்ணணும்னாக்கா அது முடியாது, யாராலுமே முடியாது. சந்திப்பிழையை வச்சுட்டு ஒரு ஆளை முட்டாள்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ நான் அதில் சொல்ல வர்ற முக்கியமான கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கீங்க. இப்போ அந்த கட்சியினுடைய பேரே ஒழுங்காக உங்களால் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு மூணு வேர்ட்ஸாக இருக்குது, அதையே உங்களால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியல அப்படின்னாக்கா அப்போ உங்களுக்கு பின்னாடி எந்த சமஸ்கிருத புலவர்கள் இருக்காங்கங்கிறதான் என்னுடைய. ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் ஒரு நடிகர் கிடையாது, இங்கே ஒரு கட்சியினுடைய தலைவர். அவரை வந்து பல லட்சம் இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவர்களுடைய தலைவராக இன்றைக்கி எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். அப்போ கட்சியினுடைய பெயர்லையே நீங்கள் தவறு அளிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்னத்தை வழி நடத்த போகிறீங்க? அப்போ உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்த கட்சியினுடைய பெயரையே பிழையில்லாமல் எழுதி கொடுக்கக்கூடிய நபர்கள் கூட உங்கள் கட்சியில் இல்லையா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் முன்னேற்ற கழகம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. ஒரு பிழை தானே இரு தானே அப்படின்னு விட்டுற முடியாது, ரெண்டுத்துக்கும் வேற ஒரு அர்த்தம். ஆனால் ஒரு எழுத்து தான், அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சென்டென்ஸோடைய அர்த்தமே வேறு, அந்த இரு எடுத்திங்கன்னா அதோடைய அர்த்தமே வேறு. அதே மாதிரி தான் தமிழர் வெற்றி கழகம்னா நீங்கள் அதில் ஒரு இக்கு தானே அப்படின்னாக்கா அதை கூட எழுத தெரியாத நபர்களை தான் இப்போ நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு அறிக்கை எழுதுறோம். இப்போ நான் ஒரு யூடியூபர், இப்போ நான் ஒரு அறிக்கை வெளியிடுறேன்னு வச்சுங்க, யூடியூப் டெஸ்ட் லோகோ போட்டு அறிக்கை எழுதுனாக்கா அந்த அறிக்கை எழுதிட்டு திரும்ப படித்து பார்த்து கரெக்ஷன் ஒரு வீடியோ பண்ணுறோம்னாக்கா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும். பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பாயிண்ட்ஸ் எடுப்போம், அதை எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணி பேசுறது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம். அப்புறம் அதை கிராஸ் கொஷின் பண்ணுவோம், அதை கிராஸ் செக் பண்ணுவோம், இந்த தகவல்கள் சரியா தவறா ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவோம். பேசி முடிச்சு எடிட் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் ப்ரிவியூ பார்ப்போம், எதுவும் தவறான வார்த்தைகள் இருக்கா, தவறான கருத்துக்களை சொல்லிட்டோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் கொடுப்போம். ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுற நம்மளுக்கு இவ்வளவு பொறுப்புகள் இருக்கும் பொழுது ஒரு கட்சி
அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ கட்சியினுடைய பெயரையே நீங்கள் அவ்வளோ பிழையாக சொல்கிறீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லுறேன். அப்போ அதை சரிபார்க்கக்கூட ஆள் இல்லாத நபர்களை வச்சுருக்கீங்க, அல்லது இந்த இதில் இக்கு வருமா வராதா அப்படின்னு தெரியாத சில சமஸ்கிருத தற்குறிகளை நீங்கள் பின்னாடி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதா அதுக்குள்ளே உள்ள நான் கேட்க வர கேள்வி. இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, பிஜேபிக்கு சாதகமாக தான் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காருன்றீங்க. அது எதை வச்சு சொல்றீங்க? மக்களுக்கு அதை ப்ரூஃப் பண்றதுக்கு யூகமா இல்ல உங்களால நிரூபிக்க முடியுமா? யூகம்னு கிடையாது. நீங்க அந்த 3 பக்கம் அறிக்கையை படிச்சீங்கனாலே தெரிஞ்சிடும். ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த தாட் எப்போ உருவாகும் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கட்சி உருவாகணும்னு யாரும் வரமாட்டாங்க. இப்போ தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கார். இங்கே உள்ள தலைவர்கள்லேயே மிக குறைந்த வயதில் கட்சி ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சது அவர் தான். 29 வயசில் கட்சி ஆரம்பிக்கிறார். 29 வயசில் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ எனக்கு 29 வயசு ஆகும்போது நான் கட்சி ஆரம்பிக்கல. நான் இப்போ ரீடிங் ப்ராசஸில் இருக்கேன். அப்புறம் ஒரு இயல்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் 29 வயசில் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? எனக்கு அவ்வளோ அடுக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை அவர் சந்திக்கிறாரு. சுற்றி இருக்கிற மக்கள் அவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறாங்க சாதியின் பெயரை சொல்லி அப்படின்னு அந்த இடத்துலேருந்து அப்போ இதை காப்பாற்றுறது எந்த கட்சியுமே இல்லையா? எல்லா கட்சியில் உள்ளவனுமே அந்த சாதி ஒடுக்குமுறை பண்ணும்பொழுது அப்போ என்னை காப்பாற்றுறது யாரா இருக்கா? அப்போ நான் தான் உருவாகணும், என்னை காப்பாற்றுறது, என்னை சார்ந்த மக்களை காப்பாற்றுறது நான் தான் உருவாகணும் அப்படின்னு ஒருத்தர் உருவாகி வர்றாரு. வரும்பொழுது கொள்கைகளோட உருவாகி வர்றாரு. வரும்போது கட்சி ஆரம்பிக்கிறாரு, கொள்கையை சொல்றாரு, பிரகடனப்படுத்துறாரு. இதுதான் என்னுடைய தலைவர், அம்பேத்கர் தான் என்னுடைய தலைவர், இதுதான் என்னுடைய கொள்கை, பிரகடனப்படுத்தி வர்றாரு. அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எதற்காக நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க? அப்போ இங்கே வந்து ஊழல் மலிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு முதல் வார்த்தையே அந்த பொலிட்டிக்கலாக அவர் இந்த அறிக்கையில் எழுதும் பொழுதே ஊழல் அப்படிங்கிறத முதல்ல எழுதுறாரு. ரெண்டாவது தான் சாதி மதம்ங்கிறதுக்கு வராது. அப்போ ஊழல் அப்படிங்கிறத முதல்ல முன்னிறுத்துற எவனாக இருந்தாலும் அவனை தற்கொலை நம்ம சொல்லணும். நான் விஜய் அவர்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட். ஊழல் அப்படின்னு அவன் உருட்டிட்டு வந்தாலுமே அவன் பிஜேபியின் ஆதரவாளன், அவன் ஒரு பார்ப்பன கைக்கூலி, அவன் ஒரு ஆரிய அடிவருடி. இப்படி தான் ஊழல்னு சொல்லிக்கிட்டு ஊழல் எதிர்க்க போகிறேன், ஒட்டுமொத்தமாக ஊழல் அழிக்க போகிறேன்ட்டு காங்கிரஸ் பீரியடில் தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு பீஸ் வந்து உட்காந்துச்சு, அண்ணா சார்னு ஒரு பீஸு. அந்த பீஸுக்கு ஓடி போய் முதல்ல ஆதரவு தெரிவித்தது நம்ம அண்ணன் விஜயன் தான். சரி இப்போ ஆட்சி மாறிடுச்சு, காங்கிரஸ் ஆட்சி போய் பிஜேபி வந்துருச்சு, ஊழல்லாம் சரியாயிருச்சுங்களா இந்தியாவில்? நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு முழுமையா வந்துட்டு ஒழியல. சரி, ஓரளவுக்கு ஒழிஞ்சிருக்குங்களா? ஏதோ ஒழிஞ்சிருக்கு, முழுமையா ஒழியல. பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் ஒழிஞ்சிருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. நீங்க தான் பொறுப்படுத்துறீங்க அதுக்கு. இப்போ சிஏஜி கொடுத்த ரிப்போர்ட்டின் படி பிஜேபி எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கு, இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஊழல்களை பிஜேபி பண்ணியிருக்குன்னு சிஏஜிங்கிறது ஏதோ விசிகாவினுடைய கன்சர்ன் கிடையாது, திமுகவுடைய கன்சர்ன் கிடையாது, அது ஒரு பெரியார் அமைப்பு அம்பேத்கர் அமைப்பு கிடையாது. சிஏஜிங்கிறது கவர்மெண்ட் கன்சர்ன், அது அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம், அரசாங்கத்தினுடைய ஒரு துறை. அது அந்த அரசாங்கத்தில் உள்ள ஒரு துறை ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் கொடுத்து கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க இந்த பிஜேபி ஆட்சியில் இவ்வளவு 1000 கோடி இவ்வளவு லட்சம் கோடி ஊழல்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு ஊழல் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சுற்றி வளைச்சு பேசாமல் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு ரோடு போடுறாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டின் படி நாங்கள் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ரோடு போட்டோம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்பர் சொல்கிறேன், நம்பர்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். 10,000 கிலோமீட்டர் நாங்கள் ரோடு போட்டோம், அல்லது 10 லட்சம் கிலோமீட்டர் ரோடு போட்டோம், எந்த ஆட்சியுமே இது வரைக்கும் பண்ணாத சாதனை அப்படின்னு போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க. எங்கே பார்த்தாலும் விளம்பரங்கள் பண்ணுறாங்க. அவங்க சார்பாக உள்ள யூடியூப் சேனல்ஸுக்குள்ள அதில் பப்ளிஷ் பண்ணுறாங்க, சில பேப்பர்ஸ்லையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வச்சுப்போம், எப்படா 10 லட்சம் கிலோமீட்டருக்கு எப்படா ரோடு போட்டாங்கன்னு நீங்கள் உள்ளே போய் நோண்டிங்கன்னா நான் எப்படி தெரியுமா கணக்கு எழுதி வச்சுருக்கான். இப்போ ஒரு 4 லேண்ட் இருக்குது, ஒரே ரோடு தான், 4 லேண்ட் இருக்கும், லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3, லேண்ட் 4. இப்போ இது 1 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுறான், இது 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர், மொத்தம் 4 கிலோமீட்டர்னு கணக்கு எழுதி வச்சிருக்கான். இது எப்படி 4 கிலோமீட்டர் ஆகுது? லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3, லேண்ட் 4ங்கிறது ஒரே ரோடு தான். லேண்டாக நம்ம பிரித்து வச்சுக்கிறது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு எளிமைப்படுத்துறதுக்காக லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3, லேண்ட் 4னு பிரித்து வச்சிருக்கோம். இது 1 கிலோமீட்டருக்கு போட்டு அந்த வடிவேல் காமெடியில் வரும் அந்த மாதிரி தான், இது 1 கிலோமீட்டரும், இது 1 கிலோமீட்டரும், இது 1 கிலோமீட்டரும், ஆக மொத்தம் 4 கிலோமீட்டரும் அப்படின்னு அவன் போட்டு வச்சிருக்கான். அப்போ இவன் போட்ட ரோடுகள் பூரா இந்த மாதிரி கணக்கு. இப்போ இந்த மாதிரியான ஊழல்களை நீங்கள் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துக்க முடியாது. இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சிகளை விட பிஜேபியில தான் அதிகமான ஊழல்கள் இருக்கு. இல்ல, ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் அவர் வந்து 2000 நோட்டுகள் புழக்கத்தில் எல்லாம் தடை செஞ்சது, டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்து எல்லாமே அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணது. ஏன்னா வீட்டில் அவ்வளோ பணத்தை பதிக்க வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முயற்சிகள் எடுக்காம இல்லை, முயற்சிகள் ஊழலை ஒழிப்பதற்காக எடுத்திருக்கிறாங்க. இல்ல 2000 நோட்டு முதல்ல கொண்டு வந்தாங்களா, அதை எதற்கு கொண்டு வந்தாங்க? 2000 நோட்டு கொண்டு வந்தது ஊழலை ஒழிக்க தான் 2000 நோட்டு நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி தான். எனக்கா இந்த பழைய பணம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தீவிரவாதிகள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இந்த பழைய பணம்லாம் அந்த பணத்தை வச்சு தான் அவங்க வெப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவர்களுடைய சொந்த அந்த தீவிரவாத செயல்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க. டோட்டலாக பல லட்சம் கோடி அந்த பணம் போய் அவங்கள்ட்ட அடங்கிருச்சு.
ஸோ அந்த பழைய பணமெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பணத்தை அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அதனால தீவிரவாதத்தை ஈஸியாக ஒழிச்சிடலாம், பயங்கரவாதத்தை ஈஸியாக ஒழிச்சிடலாம். புது நோட்டுகளை புழக்கத்தை விட்டோம்னா புது நோட்டுகள் அவங்கள்ட்ட போய் சேர முடியாத அளவுக்கு நம்ம வேலையை போட்டு தடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஒழிக்கிறது தான் அந்த பணத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். இப்போ அதை கொண்டு வந்ததுனால தீவிரவாதம் ஒழிஞ்சு போச்சுங்களா? முழுமையா ஒளியிலந்தா அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லையில் அவ்வளோ பெரிய இராணுவ அதிகாரிகள் போகும்பொழுது அங்கே ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போகிறாங்க. புல்வாமா தாக்குதல் நினைக்கிறேன், அங்கே நடந்து போகிறாங்க, அவங்க இறந்து போகிறாங்க. அதை வச்சு தான் அந்த எலெக்ஷனை பிஜேபி வந்து அட்டன் பண்ணுச்சு. அப்போ தான் நீங்கள் பணத்தை ஒழிச்சிட்டிங்களா, எப்படி தீவிரவாதிகள் உள்ளே பூந்தாங்க, அதுவும் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அவ்வளவு செக்யூரிட்டிகள் அதிகமாக உள்ள இராணுவ பகுதிக்குள்ளே எப்படி ஒரு ஆள் பூந்து 40 இராணுவ அதிகாரிகள் போகும்பொழுது எப்படி உள்ளே போய் ஒருத்தவங்களால கொண்டு வைக்க முடியும்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு தேட்டருக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு மாலுக்கு போகிறீங்க படம் பார்க்குறதுக்கு, வெளில 2-3 செக்யூரிட்டி நம்ம தாண்டி தான் போவோம். உங்களால் ஒரு ரூபா ஊறுகாய் பாக்கெட்டை உள்ளே கொண்டு போக முடியாது. நீங்கள் பேக் வச்சுருப்பீங்க அல்லது ஷர்ட் பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் எங்கே இருந்தாலும் அவன் சர்ச் பண்ணி எடுத்துருவான். ₹1 ஊறுகாய் பாக்கெட்டை உங்களால் உள்ளே கொண்டு போக முடியாது. 3 செக்யூரிட்டி சம்பளம் வேணாங்க 10,000 ரூபா 15,000 இருக்கும், அவ்வளோதான். 3 செக்யூரிட்டியை போட்டு உங்களுக்கு உள்ளே எதுவும் கொண்டு போக முடியாது. எது வேணாலும் நீங்கள் உள்ளே தான் வாங்கணும். ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொண்டு போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இராணுவ கட்டுப்பாடு, அதுவும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள ஏரியா, இராணுவத்துக்கான ஏரியா அது. இப்போ ஒரு ஊரில் பிரச்சனை நடக்குது, அங்கே இராணுவம் இருந்ததுன்னா அது வேறு. அது முழுக்க இராணுவ வீரர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதி. முக்கியமான ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய பகுதினாக்க எவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கும். அதை தாண்டி ஒருத்தவன் எப்படி அத்தனை கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களை எப்படி ஒருத்தவன் உள்ளே கொண்டு போய் 40 இராணுவ வீரர்கள் போகும்பொழுது மத்தியில் வச்சு அது எப்படி கரெக்டாக வெடித்து அவங்கள சாக்கடைக்க வைக்க முடியும்? அப்போ நீங்கள் இந்த கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாக்கா, அதாவது இந்த பழைய நோட்டுகளை ஒழிச்சிட்டாக்கா தீவிரவாதம் ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் பொய் தானே. அப்போ இந்த ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பீரியடில் வந்து உட்காந்து அண்ணா சாராவுக்கு முதல்ல போய் ஆதரவு தெரிவித்து தான் நம்ம விஜய் அவர்கள். பீரியட் மாறிடுச்சு, ஆனால் ஊழல் ஒழியலை, ஊழல் தொடர்ந்துகிட்டே. ஊழலை ஒழிக்கிறதுங்கிறது முதல்ல அந்த நீங்களே இல்ல ஊழல் ஒழிப்புன்னு யாரு முன்னாடி கொண்டு வந்தாலும் அவர்களை நான் அடிமுட்டாள்கள் என்று சொல்லுவேன். ஊழல் இல்லாத நாடு காங்கிரஸ் தலைவர் இல்ல நான் முடிச்சிடறேன். ஊழல் இல்லாத நாடு என்று ஒன்று கிடையாது. மக்களுக்காக சொல்றேன், உங்களுக்காக இல்லை, மக்களுக்காக சொல்றேன். ஊழல் இல்லாத நாடுன்னே ஒன்று கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வல்லரசு நாடு யூஎஸ் இருக்கு, அமெரிக்கா வளர்ந்த நாடுங்க, பெரிய நாடுங்க. நம்ம இங்கேருந்து பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் எக்ஸாம்பிள் காமிப்பாங்க, அமெரிக்கா மாதிரி கொண்டு வரணும். அமெரிக்காவில் உள்ள டாலர்ஸ் மாதிரி தான் இங்கே 500 நோட்டு அடிச்சாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? அதை அப்போ பார்க்கும்பொழுது நாங்கள் அமெரிக்கா மாதிரி கொண்டு வர போகிறோம், அமெரிக்கா மாதிரி கொண்டு வர போகிறோம். ஊழல் மலிந்த நாடு, ஊழல் இல்லாமல் இருந்தால் தான் அமெரிக்கா மாதிரி வரும். அமெரிக்காவுடைய லெஜர்லேயே ஊழல் உண்டு, தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப இங்க இந்திய நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு. அது புதுசா வரவங்க மாத்த முயற்சி செய்யறாங்க, முழுமையா ஒழியல. நான் என்னோட கேள்வி என்னன்னா, காங்கிரஸ்ல இருந்து அண்ணா ஹசாரேக்கு வந்துட்டு அவர் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, 2006ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்துட்டு பொங்கல் சிறப்பு தபால் தலை வெளியிட்டாரு. அதோட முதல் பிரதியை வந்து நடிகர் விஜய் தான் வந்து பெற்றுக்கொண்டார். அப்படி பார்த்தா அவர் காங்கிரஸ் தான் சப்போர்ட் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அண்ணா ஹசாரேக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, மன்மோகன் சிங் நடிகர் விஜய் அவர்களை வச்சு தபால் தலையை வெளியிட்டிருக்காரு. அதையும் எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்த்தா அவர் காங்கிரஸ் தான் சப்போர்ட் நம்ம சொல்ல முடியும். நீங்க ஏன் வந்து பிஜேபியை முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்னு சொல்றீங்க? நீங்க பிஜேபி வந்து ஒரு ஓட்டர் பாலிடிக்ஸா நீங்க பாக்குறீங்க, நான் அப்படி பார்க்கல. இல்ல அவரை வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்னு அந்த மாதிரி பொட்ரை பண்ணி மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். அவர் பிஜேபிக்கு எதிர்ப்பா இல்லையாங்கிறது மட்டும் தான் என்னுடைய கேள்வி. அவர் காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு அல்லது திமுகவை ஆதரிக்கிறாரு, அதிமுகவை ஆதரிக்கிறாரு, என்னுடைய கேள்வி அது இல்லை. பிஜேபி எதிர்க்கிறீங்களா இல்லையாங்கிறது என்னுடைய கேள்வி. 2024 எலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், சரிங்களா? இதில் எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் பிஜேபியை ஒழிக்க முடியும். தனித்திலே நின்றுக்கிட்டு நான் வந்து தனி கூட்டணி வச்சுருப்பேன், நான் யாருக்கும் கூட்டணி வச்சிருக்க மாட்டேன், நான் வந்து யாருக்குமே ஆதரவு தரல, இது எல்லாமே ஒரே பாயிண்ட் தான். நீங்கள் பிஜேபிக்கு எதிரான கூட்டணியில் சேரலை, நான் தனியாக நின்று பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்னாலுமே தனியாக நின்று பிஜேபி எதிர்ப்பதும் பிஜேபியினுடைய பி டீம் தான். நான் யாருக்குமே ஆதரவு தரல, நீங்களும் பிஜேபியோட பி டீம் தான். எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிர் டீம். ஏன்னா பிஜேபி அவன் எல்லா இடத்துலையும் அவனுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேமந்த் சோரன் வந்து ஜார்க்கண்டில் அரெஸ்ட், ஒரு சிஎம், ஒரு மாநிலத்துடைய சிஎம் சாதாரணமாக ஈடியை விட்டு கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஊழல், நீங்கள் சொன்னீங்களா ஊழல் அப்படின்னு சொல்லி தான் அவனை கைது பண்ணியிருக்காங்க. இதே ஊழல் குற்றச்சாட்டு எடப்பாடி மேலேயும் இருக்குது. எடப்பாடி வந்து கைது பண்ண சொல்லுங்க பார்ப்போம். வேலுமணி மேலேயும் இருக்குது, வேலுமணி வந்து கைது பண்ண சொல்லுங்க பார்ப்போம். வளர்மதி மேலேயும் இருக்குது, வளர்மதி வந்து கைது பண்ண சொல்லுங்க பார்ப்போம். பண்ணுவாங்களா அவங்க? பண்ண மாட்டாங்க. அப்போ ஊழல் அப்படிங்கிறது உருட்டு, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஊழலுங்கிறத வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஊழல் எதுறீங்களா, ஜாதி தான் மிகப்பெரிய ஊழல். பிறப்பின் அடிப்படையில் ஒரு பாப்பான் பூணூல் போட்டிருக்கான் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவன் உழைக்க வேண்டியதில்லை. அவன் போய் தட்டாட்டினாக்கா ஈஸியாக காசு விழுந்துடும். நான் சொல்கிறது சிக்னலில் நின்று பிச்சை எடுக்கிறாங்களா அவங்கள சொல்லலை, கோயிலுக்குள்ள நின்று தட்டாட்டுறாங்களா அர்ச்சகர்கள், நான் அவங்கள சொல்கிறேன். பிறப்பின் அடிப்படையில் எல்லாமே அவங்களை போய் சேர்ந்துடும். சிதம்பரம் நடராஜர் கோயில் எடுத்துக்கங்க, அங்கே உள்ள தீட்சிதர்கள் இருக்காங்கல்ல, அங்கே அந்த நடராஜர் கோயிலின் மீது அவ்வளவு 1000 கோடிகளுக்கு சொத்து இருக்குது.
அந்த நடராஜர் கோயில் மீது. சரி. அந்த நடராஜர் கோயில அங்க உள்ள தீட்சிதர்கள் தான் அவங்க வேர்வை சிந்தி கல்லு சுமந்து மண்ணு சுமந்து போய் கட்டினாங்களா? இல்ல. அதை கட்டினது யாரு? உங்க பாட்டன், எங்க பாட்டன், எல்லாம் இவங்க தான் சேர்ந்து அந்த கோயிலை கட்டினது. ஆனா அந்த கோவிலுக்குள்ள உங்க பாட்டனும் எங்க பாட்டனும் உள்ள போக முடியாது. இல்ல, அவர் அறிக்கையில ஜாதி பேதமற்ற தமிழகம்ங்கிறதும் குறிப்பிட்டு இருக்கிறார். அப்ப ஜாதி பேதமற்ற தமிழகம்னு குறிப்பிடுறாருல, இந்த ஜாதி பேத